ஹாய் ஹலோ எவ்ரிஒன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கண்ட்ரோலர்லேருந்து வியூ பேஜுக்கு எப்படி டேட்டாவை நம்ம சென்ட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது எதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, நீங்கள் ரெக்கார்டை ஃபிக்ஸ் பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னா, அப்போது இந்த மெத்தட் உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி எடுக்கிற ரெக்கார்டை கொண்டு போய் வியூ பேஜில் உங்களால் காட்ட முடியாது. ஓகே, ஸோ அந்த ரீசனுக்காக தான் நம்ம முதல்ல ஒரு வியூ பேஜுக்கு டேட்டாவை எப்படி கண்ட்ரோலர்லேருந்து சென்ட் பண்ணுறதுங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் ரெக்கார்டை வந்து டேட்டா பேஸ்லேருந்து செலக்ட் பண்ணி எடுத்து நம்ம பேஜில் டிஸ்ப்ளே பண்ணி காட்டுறோம் இல்லைங்களா, அப்போது இந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் நீங்கள் அதை பண்ண முடியும். ஸோ அந்த ரீசனுக்காக தான் இதை நம்ம முதல்ல பார்க்க போகிறோம். சரி, எப்படி பார்க்கணும், எப்படி நம்ம அதை செட் பண்ணி அனுப்பணும் அப்படின்னா, இப்போது உங்களுடைய கண்ட்ரோலரில் எந்த ஃபங்க்ஷனை நீங்கள் கால் பண்ணுறீங்க யூஆர்எல் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் கண்ட்ரோலர், அதுக்குள்ளே வந்து ஸ்டூடெண்ட்ன்ற ஃபங்க்ஷன். ஓகே, இதை கொடுக்கும்போது நமக்கு என்ன ஃபார்ம் லோட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் லோட் வியூ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்னு சொல்லி லோட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்முக்குள்ளே போய் பார்க்குறோம். இதுதான் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா யுவர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி ஒரு டெக்ஸ்ட் இருக்குது. இந்த டெக்ஸ்ட்டை வந்து இந்த பேஜில் நீங்கள் எங்கே தேடினாலும் இருக்காது. ஓகே, இந்த டேட்டா அந்த பர்டிகுலர் கண்டென்ட் வந்து எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா, நமக்கு இந்த கண்ட்ரோலர்லேருந்து அதை சென்ட் பண்ணி அங்கே எடுத்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது இங்கேருந்து எப்படி அனுப்பியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். இப்போ வந்து நான் இங்கே ஒரு அரே நேம் வச்சுக்கிறேன், எம்இஎஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ்ஜி அப்படின்ற ஒரு கீ செட் பண்ணி அதுக்கு யுவர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி நான் இங்கே செட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, ஸோ இந்த வேல்யூ எம்எஸ்ஜி அப்படிங்கிற இந்த கீழே இந்த அரேக்குள்ளே செட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போது இந்த அரேவை எடுத்து இந்த பேஜ் லோட் பண்ணுறீங்க இல்லையா, லோட் பண்ணும்போது கமா கொடுத்து இந்த அரேவோட நேமை இங்கே போட்டுட்டிங்க அப்படின்னா, இந்த பேஜ் லோட் ஆகும்போது இந்த டேட்டாவையும் சேர்த்து எடுத்துகிட்டு போயிடும். ஓகே, சரி, இப்போது இந்த பேஜுக்கு இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜுக்கு வந்துடுச்சு. ஓகே, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் பேஜுக்கு வந்துடுச்சு. இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த எம்எஸ்ஜி அப்படின்னு உள்ள கீ கொடுத்தோம் பார்த்தீங்களா, இந்த நேம் அப்படியே இங்கே வேரியபிளாக மாறிடும். அந்த நேமை வச்சு தான் நீங்கள் இங்கே வேல்யூவை எடுத்துக்க முடியும். ஓகேங்களா, இந்த எம்இஎஸ்ன்ற இந்த அரேவோட நேமை வச்சு உங்களால் இங்கே எடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா, இந்த எம்இஎஸ்ன்ற வேரியபிள் இந்த ஃபங்க்ஷனோட முடிஞ்சு போச்சு. ஓகே, இந்த எம்இஎஸ்ன்ற வேரியபிள் இந்த வியூ பேஜுக்கெல்லாம் வராது. ஓகே, அதனால தான் இப்போ நம்ம அரேயில் செட் பண்ணுறோம். இந்த அரேயில் இருக்கக்கூடிய கீ தான் நமக்கு இந்த பேஜுக்கு வரும்போது அந்த கீ எக்ஸ்ட்ராக்ட் ஆகி வெளியில் வந்து நமக்கு வேரியபிளாக மாறிடுது. ஸோ நீங்கள் செக் பண்ண வேண்டியது இந்த அரேக்குள்ளே இருக்கக்கூடிய கீயை மட்டும்தான் செக் பண்ணணும். இப்போது அந்த கீயோட நேம் வந்து எம்எஸ்ஜின்னு கொடுத்துருக்கேன். அதனால இஃப் இஸ் செட் அப்படின்னா இந்த எம்எஸ்ஜின்ற வேரியபிள்குள்ளே வேல்யூ செட் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறேன். செட் ஆகிருந்தது அப்படின்னா நான் எக்கோ அப்படின்னு கொடுத்து h2 டேக்கில் என்ன பண்ணுறேன், அந்த மெசேஜை பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போது இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்கேன். அதனால தான் இந்த பேஜ், அதாவது இந்த ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் கால் ஆடின உடனே நமக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் லோட் ஆகும். அப்போது இந்த யுவர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்முங்கிற இந்த மெசேஜ் இதுக்குள்ளே செட் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு அது இந்த பேஜில் வந்து இந்த இடத்துல பிரிண்ட் ஆகுது. ஓகே, அந்த ரீசனுக்காக தான் யுவர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் அப்படிங்கிறது இந்த இடத்துல நமக்கு இங்கே ஷோ பண்ணுது. இந்த பேஜில் தேடி பார்த்தா இல்லாத காரணமும் அதுதான். ஓகேங்களா, சரி, இதே மாதிரி இன்னொரு ரெக்கார்டும் எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகே, சரி, அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த பேஜுக்கு டேட்டா ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுறோம். ஓகே, சப்மிட் பண்ண உடனே இது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த சேவ் டேட்டான்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே வருது. இங்கே வந்து அரேவாக ஃபார்ம் பண்ணி நம்ம மாடலுக்கு அனுப்பி மாடல்லேருந்து டேட்டா வந்து சப்மிட் ஆகிட்டு அங்கேருந்து நமக்கு ரிசல்ட்டு நமக்கு வந்து 0 or 1 அப்படின்னு சொல்லி நமக்கு ரிட்டர்ன் ஆகும். ஓகேங்களா, ஸோ அந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஆர்இஎஸ்ன்ற ஒரு அரேயில் ஓகே
ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஒரு கீ செட் பண்ணி அதுக்கு சக்ஸஸ்ஃபுல்லி இன்சர்ட்டட்ன்ற ஒரு கீயும் செட் பண்ணியிருக்கேன். சும்மா டெஸ்ட், அதாவது ஒரு அரேக்குள்ளே நம்ம நிறைய வேல்யூஸ் செட் பண்ணிக்கலாம் இல்லையா, அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஆர்எஸ்ன்ற அதே அரேயில் வேறு ஒரு கீ கொடுத்து இன்னொரு வேல்யூ கொடுத்துக்கிறேன். ஓகே, 200ன்னு கொடுக்குறேன். ஸோ இதுக்கு என்ன, ஏன் இந்த மாதிரி கொடுக்கணும் அப்படின்னா, ஒரே டைமில் நீங்கள் மல்டிபிள் வேல்யூஸை இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மோ இல்லை வேறு எந்த பேஜாக இருந்தாலும் சரி, நீங்கள் லோட் பண்ணும்போது அந்த பேஜை நீங்கள் மல்டிபிள் வேல்யூஸ் ஒரே டைமில் அனுப்ப முடியும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் இப்படி 2 வேல்யூ செட் பண்ணி அனுப்பிச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போது ஆர்இஎஸ்ன்ற வேரியபிளுக்குள்ளே தான் இந்த 2 வேல்யூ செட் ஆகிருக்கு. ஓகே, அந்த வேரியபிளை மாத்திரம் எடுத்து போட்டால் போதும். இப்போது ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் லோட் ஆகும்போது இந்த வேல்யூவையும் எடுத்துகிட்டு போகும். நீங்கள் இதில் எத்தனை 1000 வேல்யூ செட் பண்ணியிருந்தாலும் அவ்வளோ வேல்யூவையும் எடுத்துகிட்டு இந்த பேஜுக்கு போய்டும். ஓகே, ஸோ இந்த பேஜுக்கு வந்ததுக்கப்புறம் நான் அதை எப்படி செட் பண்ணி, அந்த வேல்யூ எப்படி நான் ரிசீவ் பண்ணி எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே என்ன கீ செட் பண்ணியிருக்கணும் அந்த கீயை தான் நம்ம இங்கே வேரியபிளாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வந்திருக்கோம். அதனால் ஸ்டேட்டஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி செக் பண்ணியிருக்கேன் ஸ்டேட்டஸோட வேல்யூ இருக்கான்ட்டு. இஸ் செட், ஆமாம் இருக்குன்னா அந்த ஸ்டேட்டஸ் பிரிண்ட் ஆகும். இல்லை அப்படின்னா ஸ்டேட்டஸு, அதாவது இல்லைன்னா நமக்கு பிரிண்ட் ஆக வேண்டாம் அப்படின்னு நம்ம எதுவுமே சொல்லாத பட்சத்தில் அது எதுவும் பிரிண்ட் ஆகாது. ஸோ இருந்தால் மாத்திரம் பிரிண்ட் ஆகும், இல்லைன்னா சைலண்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ அங்கேருந்து வரக்கூடிய ஸ்டேட்டஸ் வேல்யூ அண்ட் டெஸ்ட் வேல்யூ ரெண்டுமே பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போது நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு வேல்யூவை ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம், அதில் அந்த ஃபார்மை சப்மிட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இந்த இடத்துல என்னென்ன டேட்டா இதே இடத்துல வந்து நமக்கு பிரிண்ட் ஆகும். ஓகே, அந்த வேல்யூ தான் நம்ம இங்கே செட் பண்ணி அனுப்பிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஒரு வாட்டி நம்ம வேல்யூ சப்மிட் பண்ணி பார்த்துருவோம். ஓகேங்களா? கிருஷ்ணான்னு இருக்குது. ஓகே, இப்போது ரெஜிஸ்டர் அப்படின்றத நான் சப்மிட் பண்ணுறேன். கொடுத்த உடனே நமக்கு அங்கே செட் பண்ண டேட்டா இந்த பேஜுக்கு வரணும். ஓகே, ஏன்னா இந்த பேஜ் தான் நம்ம அங்கே ரெக்கார்ட் சேவ் ஆனதுக்கப்புறம் திரும்பவும் லோட் பண்ணி விட்டுருக்கோம். அதனால் இந்த பேஜில் தான் நம்ம எல்லாத்தையும் செட் பண்ணி பார்த்துருக்கோம். இப்போ பாருங்கள், சக்ஸஸ்ஃபுல்லி இன்சர்ட்டட் 200. ஓகேங்களா? இப்போ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்னு ஒன்று இருந்தது பார்த்தீங்களா, அது போயிடுச்சு. ஓகே, ஸோ உங்கள் டேட்டா வந்து இப்போது இன்சர்ட் ஆகிடுச்சு. அதே மாதிரி அங்கே 200ன்னு செட் பண்ணியிருந்தேன் டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு, இந்த 200ம் நமக்கு வந்திருக்கு. ஸோ நான் 2 வேல்யூ செட் பண்ணால் 2 வேல்யூ வந்துடுச்சு. அப்போது நீங்கள் எத்தனை வேல்யூ செட் பண்ணாலும் அத்தனை வேல்யூ இங்கே வந்துடும் அப்படின்னு தான் அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பேஸ் பண்ணி தான் நமக்கு ஒரு ரெக்கார்டை வந்து நம்ம டேட்டா பேஸ்லேருந்து செலக்ட் பண்ணி இங்கே நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம். அது ஃபிக்ஸ் பண்ணி டேட்டாவை இங்கே ஷோ பண்ண போகிறோம் அப்படின்னா, டேபிளில் இருக்கக்கூடிய எவ்வளோ ரெக்கார்டு இருந்தாலும் அதை வந்து இந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெக்கார்டை ஃபிக்ஸ் பண்ணி எப்படி எடுக்கிறோம், எப்படி ஃபிக்ஸ் பண்ணி எடுத்தீங்க டிஸ்பிளே பண்ணணும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த அதாவது இந்த டேட்டாவை எப்படி சென்ட் பண்ணுறோன்றது தெரிஞ்சால் தான் அது நமக்கு ஈஸியாக பண்ண முடியும். ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. ஓகேங்களா? ஸோ எப்படி ஒரு டேட்டாவை வந்து வியூ பேஜுக்கு, எந்த ஒரு வியூ பேஜுக்காக இருந்தாலும் நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படின்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக டேட்டாவை நீங்கள் அனுப்பிக்கலாம். ஓகேங்களா? இன்னொரு மெத்தட் இருக்குது, நம்ம பேஜை ரீடைரக்ட் பண்ணுற மெத்தட். ஓகேங்களா? ஸோ இந்த ரீடைரக்ட் மெத்தடை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் டேட்டாவை என்ன பண்ண முடியாதுன்னா அந்த பேஜுக்கு அனுப்ப முடியாது. ஏன் அப்படின்னா இந்த யூஆர்எல் வந்து உங்களுக்கு திரும்பவும் புதுசாக ரீசெட் ஆகுறதுனால, ஓகே, அப்போ நீங்கள் இங்கேருந்து அனுப்புகிற எல்லா டேட்டாவும் எரேஸ் ஆகிடும். ஓகே, அதனால உங்களால் அனுப்ப முடியாது. ஓகே, ஸோ நீங்கள் ரீடைரக்ட் அப்படிங்கிற மெத்தடை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இங்கேருந்து அனுப்பக்கூடிய எந்த டேட்டாவையும் இந்த பேஜுக்கு நீங்கள் அனுப்ப முடியாது. ஓகேவா? ஏன் அப்படின்னா நீங்கள் இந்த யூஆர்எல் வந்து புதுசாக ரீசெட் ஆகிறதுனால உங்களுடைய நீங்கள் வச்சுருக்கக்கூடிய எல்லா டேட்டாவும் எரேஸ் ஆகிடும். அதனால அனுப்ப முடியாது. ஓகே, ஸோ நீங்கள் டேட்டா அனுப்பணும் அப்படின்னா யூ ஹாவ் டு யூஸ் ஒன்லி திஸ் லோட் வியூ. இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீ எந்த பேஜை லோட் பண்ணுமோ லோட் பண்ணி அந்த ரெக்கார்டை நீங்கள் அனுப்பிச்சிக்கலாம். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹாவ் எ கிரேட் டைம். தேங்க்யூ.